ரைட். அப்ப மக்கா கால பிரிவில வந்து குறைஷி காபிர்களால சித்திரவதைக்குட்பட்ட சித்திரவதைக்குள்ளான காலம். ரைட். முஸ்லிம்கள் சித்திரவதைகளுக்கு பல்வேறுபட்ட துன்புறுத்தல்களுக்கு உள்ளான காலம். எனவே இந்த காலத்துல அதாவது மக்கா காலத்துல ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட காலத்துல யாரும் பிறருக்கு காண்பிக்க தொழ மாட்டார்கள். அப்ப நிச்சயமாக இது மதீனா கால பிரிவுக்குரியதான். என்ன அந்த ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். சரியா? அந்த 4 வசனங்களும் நிச்சயமாக எக்கால பிரிவுக்குரியது? மதீனா கால பிரிவுக்குரியது. அதுக்கு முன்னால் உள்ள 3 வசனங்களும் மக்கா கால பிரிவுக்குரியது. அதாவது மறுமை நாளை பொய்ப்பிக்கின்ற அந்த தன்மை மக்கா கால பிரிவில தான் கூடுதலாக நடக்குது. கொஞ்சம் ரைட். அப்ப மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவர்கள் வந்து மக்கா கால பிரிவுல தான் கூடுதலாக இருந்தாங்க. நாங்க அதை இங்க பார்த்தோம். ஹசாயிசு அசுவரில் மக்கியா, ஹசாயிசு அசுவரில் மதனியா. மக்கி சூறாக்களுக்குரிய சிறப்பம்சங்கள் வரையறைகளையும் மதனி சூறாக்களுக்குரிய சிறப்பம்சங்க வரையறைகளையும் படிக்கிற நேரம் நாங்க இந்த விஷயங்களை படிச்சோம். சரியா? அந்த வகையில அந்த காலத்துல, அதாவது மக்கா காலத்துல மறுமை நாளை பொய்ப்பித்தவர்கள் அவர்களிடம் காணப்பட்ட பண்புகளைத்தான் ஆரம்ப 3 வசனங்களும் சொல்லுது. எனவே ஆரம்ப 3 வசனங்களும் மக்கா கால பிரிவுக்குரியது. அடுத்த 4 வசனங்களும் மதீனா கால பிரிவுக்குரியது. ஹிஜ்ரத்துக்கு பின்னர் அருளப்பட்ட 4 வசனங்கள் என்ற கருத்து தான் மிகவும் பொருத்தமான கருத்து. மைய கருத்தை பார்த்தா புக்ல ஒரு பந்தியாக இருக்கும். இங்க 2 முக்கியமான பாயிண்ட் மைய கருத்துகள் காணப்படுகின்றன. அதுல முதலாவது என்னென்றா, நம்பிக்கையையும், நம்பிக்கை என்றா என்ன? மறுமை நாள் மீதுள்ள நம்பிக்கை, அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை, விசுவாசம், ஈமான். நம்பிக்கை என்பது என்ன? ஈமான். ஈமான் என்ற ஈமான் என்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்பிக்கை என்பது இந்த தன்னம்பிக்கை இந்த நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை அல்லது ஈமான். ஈமான் என்று சொன்னால் அவளுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். நம்பிக்கையையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்தல் அவளுக்கு விளங்குறக்கும். அதாவது மறுமை மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன், சரியா, ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி, மறுமையினாலே நம்பிய ஒரு மனிதன் சமூக வாழ்க்கையை விட்டும் ஓரமாகி இருக்க மாட்டான். அதாவது சமூகத்தை விட்டும் தொடர்பற்றவனாக இருக்க மாட்டான். அவன் சமூக வாழ்வோடு ஒன்றித்தவனாகத்தான் இருப்பான். வழங்கினா அதை எப்படி சொல்ற? நீங்க பாருங்க, ஆரம்ப வசனத்தை மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீங்க பாத்தீங்களான்னு கேட்ட அல்லாஹ் தஆலா 2 பண்புகளை சொல்றான். அவன் அனாதைகளை ஈவிரக்கமின்றி விரட்டுகிறான், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டான். அப்ப அதுல அந்த அந்த வசனத்தை மாறி பாருங்க. இப்ப மாறி மறுமை நாளை நம்புகின்றவன் எப்படி இருப்பான்டா, அனாதைகளை அரவணைத்துக் கொள்வான். மட்டுமல்ல, தன்னால் ஏழைகளுக்கு உணவளிக்க முடியாவிட்டால் பிறரை தூண்டியாவது ஏழைகளுக்கு உணவளிப்பான். அது இப்போ விளங்குறா மாறி, அதான் கருத்தை மாத்தி எடுத்தா, தன்னால ஏழைகளுக்கு உணவளிக்க முடியாவிட்டாலும் கூட பிறரை கொண்டாவது ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் முயற்சிப்பான் என்றதாக அது சொல்ல வருது. அப்ப ஒரு இறை விசுவாசி, ஒரு முஃமின், மறுமை மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் ஒரு நாளும் சமூக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி இருக்க மாட்டான் என்றது ஒரு முக்கியமான மைய கருத்து. விலங்கலாட்டு கேட்கணுமா? இரண்டாவது என்னடா, வணக்க வழிபாட்டையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்தல். இப்ப வணக்க வழிபாடுண்டா இபாதத் என்று நாங்க சொல்வோம். இபாதத் வணக்க வழிபாடு. அதுல மிக பிரதானமான தலையாய வணக்க வழிபாடு இதென்றா தொழுகை, சலாத் தொழுகை. தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொன்னால்ல, அவன் 2 பண்புகளை சொல்றான். எப்படி? பிறருக்கு காண்பிக்க தொழுவார்கள், அடுத்தது தொழுகையில பராமுகமாக இருப்பார்கள், கவனமற்று இருப்பார்கள் என்றதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வயம்னஊனல் மாஊன், அற்பமான பொருளை கூட பிறருக்கு இரவல் வழங்காது தடுத்துக் கொள்வார்கள்.
அப்ப அங்க என்ன சொல்ல வாரான் அல்லாஹு தாலாண்டா, வணக்க வழிபாட்டுல ஈடுபாடு உள்ள ஒரு மனிதன், ஒரு தொழுகையாளி, ஒரு இந்த நேரம் பள்ளி போற 5 நேரம் பள்ளி போற ஒரு தொழுகையாளி, இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய ஒரு தொழுகையாளி, ஆஹ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு இந்த முரண்பட்டு கொண்டு அவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யாம இருக்க மாட்டான் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அந்த உண்மையான வணக்கவாளி, உண்மையான வணக்கத்துல தொழுகையில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன் எப்படியானவனாக இருப்பான் என்றால், சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்தி கொண்டுதான் அவன் வாழ்க்கை காணப்படும். இதுதான் மைய கருத்து. அப்ப பிரதானமாக 2 மைய கருத்துகள் இருக்குது. ஒன்று நம்பிக்கையையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்தல், 2வது வணக்க வழிபாட்டையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்தல். ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகி ஆயிக்குது. ஓகே, சரியா, ரைட். அருளப்பட்ட பின்னணியை கொஞ்சம் பாருங்க. அருளப்பட்ட பின்னணி, எஸ், ஓகே. அருளப்பட்ட பின்னணி வந்து இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாக்கு போன பிறகு அங்க இஸ்லாம் செல்வாக்கு பெற ஆரம்பிக்கிற, அதை நாங்க படிச்சோம். ஏன்னா செல்வாக்கு பெற ஆரம்பிக்கிற ரசூலுல்லா வந்து தலைவராக ஒரு ஜனாதிபதியாக மாறுகிறார். ரசூலுல்லாவுக்கு அன்சாரிகள் வந்து முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன் பார்த்தோம். அப்ப இஸ்லாம் அங்க வந்து ஒரு தீர்மானம் மிக்க, ஒரு செல்வாக்கு மிக்கதாக இஸ்லாம் மாறுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல சிலர் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, சமய அனுஷ்டானங்களை வெளிக்காட்டி சமூக தொண்டை புறக்கணித்து சுயநலமிகளாக இருக்க முயன்றார்கள். சமய அனுஷ்டானங்கள் என்றா என்ன? சமய அனுஷ்டானங்கள் என்றா அடையாளங்கள். அடையாளத்துல அவர் ஒரு முஸ்லிம், அடையாளத்துல அவர் ஒரு முஸ்லிம், பள்ளி வருவாரு, தொழுவாரு, போவாரு, சரியா? தலையில தொப்பி இருக்கும், முகத்துல தாடி இருக்கும், சரியா? இப்படியான சில அடையாளங்களோடு இருக்கிற நான் மிச்சம் அது விளக்கமாக சொல்ல போகல, ஹேட் ஆகும், ரைட்? அப்ப சிலர் வந்து வெறுமனே அந்த சமய அனுஷ்டானங்களை வெளிப்படுத்தி கொண்டு சமூக தொண்டு, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணி, சமூகத்துக்கென்றுள்ள ஒரு கடமை, சமூகத்துக்கென்றுள்ள ஒரு பொறுப்பு, அதை புறக்கணிச்சு சுயநலமிகளாக தானும் தண்ட பாடும் என்று இருக்க முயன்றாங்க. அப்படி ஒரு முஸ்லிம் இருக்கேலா? இப்ப நீங்க ஊர்களையும் சில ஊர்களையும் நீங்க பார்ப்பீங்க, அவனை பார்த்தா அவனும் அவன்ட பாடும், அந்த கேட்டகரியில ஒரு முஸ்லிமால் இருக்கேலா? அவனும் அவன்ட பாடும், சமூகத்தால அடையாளப்படுத்த முடியாத ஒரு ஆள். அப்படி என்றா அவரு சமூகத்தில் நீக்கிறதும் உண்டு, இல்லாமல் இருக்கிறதும் உண்டு. என்ன காரணம்? அவரும் அவர்கிட்ட பாடும். அப்படி ஒரு முஸ்லிமால ஒரு நாளும் நீக்கல. அது மிக விரிவான ஒரு பகுதி. அப்ப வந்து மதீனால வந்து இஸ்லாம் செல்வாக்கு பெற ஆரம்பிச்சதும் செலாக்கள் வந்து சமய அனுஷ்டானங்களை வெளிப்படுத்தி சமூக தொண்டை புறக்கணித்து சுயநலைமைகளாக இருக்கும் என்றார்கள். அப்ப அது வந்து நயவஞ்சக பண்பு, அது வந்து ஒரு முஸ்லிமுக்குள்ள பண்பு அல்ல, நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகளுடைய பண்பு என்பதை சுட்டிக்காட்டி மறுமை நம்பிக்கையோடு பிணைக்கப்பட்டுள்ள ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய அற்பமான தேவைகளிலேயும் பங்கு கொள்பவனாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் பின்னணியில் தான் இந்த சூறா இறக்கப்பட்டது. விளங்கினவளுக்கு? அப்ப சமய அனுஷ்டானங்களை வெளிப்படுத்தி கொண்டு சமூக தொண்டை புறக்கணிக்கும் மேலா, அதே நேரம் அந்த சமயத்தில் உள்ள வணக்க வழிபாடுகளை பின்பற்றக்கூடிய மறுமை மீது நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்படி சமூகத்தோடு இருப்பாரண்டா, சமூகத்துடைய அர்த்தமான தேவைகளையும் பங்கு கொள்பவனாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் பின்னணியில தான் இந்த சூறா அருளப்பட்டது. இது பின்னணி, ரைட்? அடுத்து நாங்க குயிக்கா பார்ப்போம் இந்த பகுதியை. எண்டா எக்ஸாமுக்கு ஆல்ரெடி இந்த 2021ஆம் ஆண்டு வந்த காரணத்தால இந்த விஷயங்களை குயிக்கா பார்ப்போம். இலக்கிய நயம். அரஐத்தல்லதி, இப்ப பாருங்க, அல்லதி அல்லதி அல்லதீனஹும் அல்லதீனஹும், இந்த சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்திருப்பது ஓசேனத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று சொல்லலாம். விளங்கினவளுக்கு? அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி வந்தா பின்வரும் சொற்கள் அப்படி போட்டுருதுங்க, பின்வரும் சொற்கள் அல்லது சொற்றொடர்கள். பின்வரும் சொற்கள், இப்ப ஒரு சொல் சொற்றொடர் தானே, அல்லதீனஹும். பின்வரும் சொற்கள் அல்லது சொற்றொடர்கள்
மீண்டும் மீண்டும் வந்திருப்பது ஓசையினத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று சொல்லலாம். அப்ப அப்படி எழுதிட்டு நீங்க உதாரணம் எழுதணும் கீழால. அல்லது அல்லதி அல்லதீனஹும் அல்லதீனஹும் என்று எழுதணும். ரைட், 2 முறை எழுத தேவையில்ல. அல்லதி என்பது ஒரு முறையும் அல்லதீனஹும் என்பது ஒரு முறையும் எழுதினா சரி. அடுத்தது ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. நானே சொல்லிட்டு போறேன், நீங்க சொல்லணும்னா சொல்லுங்களேன். ரைட், யதுஉ யஹுது இது ரெண்டும் ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். சாஹூன் மாஊன் இது ரெண்டும் ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். இது 2. மூன்றாவது உதாரணம் தான் என்னென்றா, 2ஆம் வசனம் தவிரவுள்ள ஏனைய எல்லா வசனங்களும் நூன் ஓசையில முடிவடைகிறது. சரியா? தீன், மிஸ்கீன், முசல்லீன், சாஹூன், யுராஊன், மாஊன். அப்ப 2ஆம் வசனத்துல மட்டும்தான் மீம் ஓசையில முடிவடைஞ்சிருக்கிறது. ஏனைய எல்லா வசனங்களும் நூன் ஓசையில முடிவடைந்திருப்பது ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று சொல்லலாம். சரியா? இது 3வது இலக்கிய நயம். 4வது இலக்கிய நயம் நீங்க பாருங்க. ஆரம்ப 4 வசனங்களுடைய இறுதி எழுத்துகள் 3ம் ஒரு ஓசையில முடிவடைஞ்சிருக்கிற. அப்படின்னா தீன், தீம், கீன், லீன் ஒரு வகையான ஒரு ஒத்திசைவான ஓசையில முடிவடைஞ்சிருக்கிற. அதே நேரம் அடுத்த 3 வசனங்கள் 5, 6, 7 இந்த 3 வசனங்கள்லையும் உள்ள இறுதி எழுத்துகள் 3 பாருங்க. ஹூன், ஊன், ஊன் இந்த ஓசையில முடிவடைஞ்சிருக்கிறது. சரியா? இறுதி எழுத்துகள் 3ம் இது 3ம் ஒரு ஓசையிலையும், இது 4ல இருக்கிற இறுதி எழுத்துகள் 3ம் இன்னொரு ஓசையிலையும் முடிவடைஞ்சிருக்கிறத ஒளி பார்க்கலாம். அதையும் கூட எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். சரியா? அதல்லாம ரைட், வேற சொல்லலாம். கருத்துச்சரிவு, சொற்சுருக்கம், கருத்துச்சரிவு என்ற பாயிண்ட சொல்லலாம். மனநமிடுவதற்கு இலகுவான சூரா என்றத்தையும் சொல்லலாம். அப்ப கிட்டத்தட்ட நான் 6 சொல்லிக்கிறேன். அது போல இப்ப அல்லதி மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் நூல்ல முடிவடைஞ்சிருக்கிறது 3. சரியா? 4வது இந்த ஆரம்ப 4 வசனங்களும் ஒரு ஓசையிலையும், ஆரம்ப 4 வசனங்களுடைய இறுதி எழுத்துகள் 3ம் ஒரு ஓசையிலையும், அடுத்த 3 வசனங்கள் இறுதி எழுத்துகள் 3ம் இன்னும் ஒரு ஓசையிலையும் வந்திருக்கிறது. அப்ப இது 4 பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு. இதுக்கு மங்கால நீங்க சொல்லலாம் மனநமிடுவதற்கு இலகுவான சூரா, அதுவும் ஒரு பாயிண்ட் தான். இலக்கிய நேரத்துல அதுவும் ஒரு பாயிண்ட் தான். அதே போல சொற்சுருக்கும் கருத்து செறிவண்ணத்தை சொல்லலாம். அதே நேரம் இந்த இதையும் சொல்லலாமா, ஃபவைலுல் லில் முஸல்லீன். இப்ப திடீரென்று அல்லாஹ் தஆலா இப்ப மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவர்களுடைய பண்புகள் 2 சொல்லிட்டு திடீரென்று ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொன்னா, அது உண்மையான தொழுகையாளிகளை கூட ஒரு கணம் நிறுத்தி அவங்களையே சுய விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வலிமை மிகு சொல்லாட்சி தான் நீங்க கையாளப்பட்டிருக்குது. இப்ப திடீரென்று சும்மா யோசிச்சு பாருங்களேன், பின்னுக்கால எந்த ஒரு பண்பும் சொல்லாம தொழக்கூடியவங்களுக்கும் கேடுதான் என்றா, தொழக்கூடியவங்க கூட அவங்களோட தொழுகைய, உண்மையான தொழுகையாளிகள் கூட அவங்களோட தொழுகைய நான் உண்மையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில தொழுகிறேனா, உரிய நேரத்தில் தொழுகிறேனா, அல்லாவுக்காக மாத்திரம் தொழுகிறேனா, என்ன தொழுகையில நான் அலட்சியமாக இருக்கிறேனா, பொடுப்போக்காக இருக்கிறேனா என்று தங்களை தாங்களையே ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய வலிமையான ஒரு சொல்லாட்சி தான் அந்த 4ஆம் வசனத்தில் இருக்கிற சொல்லாட்சி. விளங்கினா அவளுக்கு? எனவே அதையும் ஒரு பாயிண்டாக அவளுக்கு சொல்லலாம். ரைட், அடுத்ததெல்லாம் நான் சொன்னேன். இதை பாருங்க, இந்த அல்லதீன் அடுத்த நூன், அடுத்த இதையும் நான் சொன்னேன். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். இதெல்லாம் கிளியர் தானே இப்ப? ரைட், படிப்பினைகள் என்று வார நேரம். சரியா? இப்ப படிப்பினைகள் என்று வார நேரம் உங்களுக்கு வரிக்கு வரி படிப்பினை இருக்குது. ரைட், அதாவது நீங்க சும்மா சிம்பிளாக உங்களோட புக்ல கொஞ்சம் விரிவாக பந்தியாக இருக்கும். ரைட், நீங்க சிம்பிளாக எழுதுறதா இருந்தால் ஒன்று எழுதலாம். மறுமையை உண்மையாக விசுவாசிக்கின்ற மனிதன் அனாதைகளோடும் ஏழைகளோடும் இரக்கமாக நடந்து கொள்வான். 1. சரியா? அதே நேரம் அதை நீங்க ரிப்பீட் மாற்றியும் எழுதலாம். மறுமை நாளை அல்லது நியாய தீர்ப்பு நாளை கொஞ்சம் வசனங்களை மாற்றி, நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றவர்கள்
அனாதைகளோடு இரக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்கவும் மாட்டார்கள், பிறருக்கு உணவளிக்கும்படி தூண்டவும் மாட்டார்கள். அப்ப வசனத்தின மொழிபெயர்ப்பை வச்சே உங்களுக்கு எழுதலாம். அந்த 2வது பாயிண்டாக எழுதலாம். சரியா? உண்மையான தொழுகையாளிகள் தங்களுடைய தொழுகைகளில் பொடுபோக்காக அலட்சியமாக இருக்க மாட்டார்கள். மட்டுமன்றி அவர்கள் அல்லாவுக்காக மாத்திரம் தொழுவார்கள். சரியா? அதை நீங்க மாற்றி இப்படி எழுதலாம். 3வது 4வது சொல்றேன். பிறருக்கு காண்பிக்கவும், சரியா, பிறருக்கு காண்பிக்கவும், அதே நேரம் பிறருக்கு காண்பிக்க தொழக்கூடியவர்களும் தங்கள் தொழுகைகளில் அலட்சியமாக இருப்பவர்களுக்கும், சரியா, பிறருக்கு காண்பிக்க தொழக்கூடியவர்களுக்கும் தங்கள் தொழுகைகளில் அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கின்றவர்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் என்றும் எழுதலாம். சரியா? அதனால் 5வதாக பாருங்க, அந்த ரெண்டு சைடு ஒரு வசனம் என்ன கருத்துல இருக்கிறோ அதுக்கு ஆப்போசிட் கருத்தை, அதுக்கு மாத்தமான கருத்தை நாங்க எழுதி அதே கருத்தை 2வது படிப்பினையாக சொல்லலாம் மேலும். சரியா? அடுத்தது, உண்மையான தொழுகையாளிகள் சமூகத்தொண்டு புறக்கணிச்சு நடக்க மாட்டாங்க, சமூகத்தின் அற்பமான தேவைகள்ல கூட பங்கெடுப்பார்கள் என்றதையும் நீங்கள் எழுதலாம். அது தொழுகையாளிகளோடு மட்டுமன்றி மறுமை நம்பிக்கையோடு தொடர்புபடுத்தி எழுதலாம். அதாவது அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்ட ஒரு மனிதன் ஈமான் கொண்டு தங்கள் தொழுகைகள்ல கவனமாக இருக்கின்றவர்கள், தொழுகைகள்ல பேணுதலாக இருக்கின்ற முஃமின்கள் சமூக தொண்டை புறக்கணித்து நடக்க மாட்டார்கள் என்றும் கூட உங்களுக்கு எழுதலாம். விளங்கினா படிப்பினைகள்? ரைட். நீங்க இதை உங்களுக்கு கையில் இருக்கிற புக்கை நீங்க வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு அது எழுதலாம் என்று நான் நினைக்கிறேன். படிப்பினைகள் ஓகேயா? ரைட். அத நான் வாசிக்க தேவையில்ல? தேவையில்ல. ரைட். ஓகே. கொஞ்சம் விளக்கமாகத்தான் நிற்குது. நீங்க கொஞ்சம் வாசிச்சு நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த வயம் நவுனல் மாவுனுக்கு பாருங்க, எடுத்துக்காட்டாக ஒருவர் மற்றவரிடம் சாதாரணமாக இரவ கேட்கும் சின்ன சின்ன பாத்திரங்கள், வாளி, உப்பு, தண்ணீர், தீப்பெட்டி, மண்வெட்டி, கோடாரி முதலிய அற்ப பொருள்களாகும் என்று சொல்லிக்கிறேன் உதாரணமா. நீங்க என்ன எழுதலாம். அடுத்து, இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள். இதுல பாருங்க, முதலாவது அரஐத யுராவுன். அப்ப நான் போன கிளாஸ்ல சொன்னேன், ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்குது, இந்த இடத்துலயும் ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்குது. எனவே தஃபீமு ரா, ரைட், ராவை வல்லினமாக ஓத வேண்டும். அப்ப அரஐத யுராவுன் அப்படி ஓதுற, ரைட். அடுத்து அன் ஸலாத்திஹிம், இஹ்ஃபாவுடைய சட்டம். சக்கூன் செய்யப்பட்ட நூனு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15 இருக்குது. அதுல ஒரு எழுத்து தான் சாது. அந்த சாது வந்திக்கிற காரணத்தால நூன்ல இருக்கிற சுக்கூனை நாங்க மறைச்சு ராகம் எடுத்து ஓத வேண்டும். அன் ஸலாத்திஹிம். அடுத்து ஃபவைலுன் லில் முஸல்லீன். சரியா? தன்வீனு பிறகு லாம் வந்திக்கிற இதுகாமுடைய எழுத்து. என்ன இதுகாம் என்று சொன்னா, இதுகாம் பில்குன்னால பிலாகுன்னாவா? இதுகாம் பிலாகுன்னா. சரியா? ரைட். உங்களோட புக்ல இந்த விஷயங்கள் ஈக்காது. பிலாகுன்னா, ரைட், பிலாகுன்னா. ஓகே. அதாவது பிலாகுன்னான்னா குன்னா இன்றி ஓதணும், இணைத்து. இதுகாம் என்ற கருத்துன்னா இணைக்கிறது. அப்ப ஃபவைலுன் லில் முஸல்லீன் என்ற கருத்து என்ன? இணைச்சி, தன்வீன பிறக்கலாம் வந்திக்கிறதால இணைச்சி, இது குன்னா இல்லாம ராகம் எடுக்காம உதவணும். உதாரணமா இப்படி ஓதுற, ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அப்படித்தான் ஓதணும். எப்படி ஓதப்படாது? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அப்படி ஓதப்படாது. அப்ப இணைக்கணும், ஆனா குன்னா இன்றி ஓதணும். அடுத்த பாருங்க, ஹும் அன், அதே போல சலாத்திஹிம் சாஹூன், ஹும் யுராஊன் வயம்னஊன. இந்த சொற்கள்ல பாருங்க, ஹும் அன் சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு ஐன் வந்திருக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு ஐன் வந்திருக்குது. அப்ப எங்களை தெரியும், சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு மீம் அல்லது பா தவிர உள்ள ஏனைய எழுத்து எது வந்தாலும் நாங்க அந்த மீம்ல இருக்கிற சுக்கூனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும்.
அப்ப அல்லதீனஹும் அல்லதீனஹும் அண்ட் ஓதுறது. அப்ப சொலாத்திஹிம் சாஹூன் அப்படி ஓதுறது. ஹும் யுராஊன் வயம்னஊன இந்த இடத்துல எல்லாம் நாங்க தாகம் எடுக்கப்படாது. வயம்னஊன அப்படி எல்லாம் மோதப்படாது. ஹும் யுராஊன் அப்படி மோதப்படாது. அப்ப அதுதான் நாங்க சொல்றது இல்ஹாரு ஷஃபவி என்று சொல்லுவோம். கிளியரா அவளுக்கு? ரைட். இப்ப நாங்க சூரத்துல் மாஊன மொழிபெயர்ப்போட பார்த்தோம். சூரத்துல் மாஊன்ல மாஊன் இறக்கி அருளப்பட்ட காலப்பிரிவை பார்த்தோம். அந்த இறக்கி அருளப்பட்ட காலப்பிரிவு என்று வரக்குள்ள முழு சூறாவும் மக்கா காலத்தில் இறங்கிய ஒரு சாராரும், முழு சூறாவும் மதீனா காலத்தில் இறங்கிய இன்னொரு சாராரும் சொல்ற அதே நேரம் மூன்றாவது சாரார், அதாவது வேறு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப 3 வசனங்களும் மக்கா காலத்திலையும் அடுத்த 4 வசனங்களையும் மதீனா காலத்திலும் இறங்கின சொல்றாங்க. அதுதான் சரியான கருத்து. ஓகே. அடுத்தது மைய கருத்தை பார்த்தோம். மைய கருத்து என்ன? சமூக வாழ்வையும் வணக்க வழிபாட்டையும் சமூக வாழ்வையும் நம்பிக்கையையும் சமூக வாழ்க்கையும் தொடர்புபடுத்தல். அடுத்த மைய கருத்து என்னென்றா வணக்க வழிபாட்டையும் சமூக வாழ்வையும் தொடர்பு படுத்தல். ரைட். அடுத்த இறக்கி அருளப்பட்ட பின்னணியை பார்த்தோம். அதே போல சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கியம், சூறாக்களுக்கு சொல்கின்ற போதனைகள் அல்லது படிப்பினைகள், அதே நேரம் சூரா மாவுல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள், இதெல்லாம் பார்த்தோம். ஓகே. உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்கிறா இதுல இந்த சூறாவில? இல்ல. ரைட். இப்ப நாங்க சூரத்துல் ஃபீல படிச்சோம், சூரா குரேஷ படிச்சோம். நான் நினைக்கிறேன் நீங்க துலக்கொல்ல சூரத்துல் ஃபீலையும் சூரா குரேஷையும் மீண்டும் மீண்டும் படிச்சுட்டு போயிட்டு நீங்க ஓதுறீங்க என்று நான் நினைக்கிறேன். அப்ப அதே போல இன்றைக்கு நாங்க புதுசாக ஒரு சூறாவை படிச்சோம், சூரத்துல் மாஊன். இந்த சூறாவும் கூட அவங்களோட தொழுகையில் அடிக்கடி ஓதப்படுகின்ற ஒரு சூறா. அப்ப இனி வரும் காலங்கள்ல நீங்க சூரத்துல் மாஊனை படிக்கிற நேரம், ஓதுற நேரம், இனி வரும் காலங்கள்ல நீங்க சூரத்துல் மாஊனை உங்களோட தொழுகைகள் ஓதுற நேரம் நீங்க படிச்ச இந்த விஷயங்கள் உங்களோட ஞாபகத்து வரணும். வந்தாதான் அந்த தொழுகை நல்ல உயிரோட்டம் மிக்க தொழுகையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அடுத்த சூரா சூரத்துல் கௌசர், சின்ன சூரா. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இன்றையோட 8 கிளாஸ் முடியுது. அப்படித்தானே? கொஞ்சம் ஞாபகப்படுத்த சொன்னாங்க. இந்தியோட 8 கிளாஸ் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நான் இடையில ஒரு கிளாஸ் ஃப்ரீயா வைப்பேன். ரைட். அது எப்பேண்டு இல்லை, நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை கிளாஸ் நடக்கும். நாளண்டைக்கு இல்லை, அவ்வளவு. ஞாயிற்றுக்கிழமை தானே பிறநாள்? என்ன சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? ஓகே. அப்ப நீங்க சனிக்கிழமை கொண்டாடுறாக்களுமே பிறநாள் இல்லை? ரைட். ஓகே. சில தெரியாது. அப்ப சனிக்கிழமை பிறநாள் இல்லைன்றதால ஞாயிற்றுக்கிழமை தான் பிறநாள். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸை நாங்க செய்வோம். ஞாயிறு கிளாஸ் இருக்காது. திங்கள் ஸ்கூல் இல்லை, திங்களோ செவ்வாயோ நாங்க ஆரம்பிப்போம். ஸ்கூல் இல்லைன்னு இருந்தா நீங்களும் ஏதும் செய்யறது இல்லைதானே பெரும்பாலும். ஏன்னா உல்ஹியா வேலைகள், அந்த உல்ஹியா அமல்கள் எல்லாம் பெரும்பாலும் பிறநாள் தினமே முடிவடையும் எல்லா ஊர்களையும் பொதுவாக, அல்லது அடுத்த நாள். அப்படித்தான் இருந்தாலும் கூட நாங்க வைக்கிற டைம்ல எல்லா வேலையும் முடியும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்க கிளாஸ் அப்படி ஸ்கூலும் இல்லை இருந்தால் நாங்க இன்ஷா அல்லாஹ் லிங்க உங்களோட ஷேர் பண்றேன். ஓகேயா? ஓகே சார். ஓகே. ஏதும் கேட்கறது இருக்கிறீங்களா சார்? ரெக்கார்டிங் பார்க்கறது எப்படி?